குளிரில் துணி சிச்சுவின் பானிபூரி வியாபாரம். பறவைங்களோட ஊர்ல இப்போ குளிர்காலம். குளிர் அதிகமா இருக்கிறதுனால சாயந்தர நேரத்துல பறவைங்க எல்லாருமே சுட சுட ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. சரியா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு துணி சின்னதா ஒரு பிளான் போட்டா. அவ சின்னதா ஒரு தள்ளு வண்டியில துணி ஸ்பெஷல் பானிபூரி அப்படின்னு வியாபாரத்தை ஆரம்பிச்சா. துணியோட கையில ஏதோ ஒரு மேஜிக் இருந்துச்சு. அவ செய்யற பானிபூரிய சாப்பிட்டா ஜலதோஷம் கூட ஓடி போய்கிட்டு இருந்துச்சு. சாயந்தரம் 4 மணி ஆச்சுன்னா போதும், துணி சத்தமா கத்தி, வாங்கய்யா வாங்க, குளிர்ல சுட சுட பானிபூரி, மிளகா பஜ்ஜியை விட இந்த பானிபூரி ரொம்ப சூடா இருக்கும், வந்து சாப்பிட்டா உங்க கோல்டு எல்லாம் பறந்து போயிடும் அப்படின்னு துணி கூப்பிட்டா போதும். குஹுவாத்து, லூசிபுரா, சோட்டுக்கிளி எல்லாரும் ஓடி வந்துருவாங்க. துணி ஒரு பிளேட் பானிபூரி கொடு, காரம் அதிகமா போடு, ஸ்வீட் மட்டும் போடாத, என் லைஃப் ஏற்கனவே ரொம்ப ஸ்வீட்டா தான் இருக்கு, இப்ப காரம் தான் வேணும். துணி சிரிச்சுக்கிட்டே, சரிங்க லூசி இந்தாங்க. துணி எனக்கு ஒரு பிளேட்டு, பன்னுவுக்கு ஒரு பிளேட்டு, அவன் ஹோம்ஒர்க் பண்ணலன்னா அவனுக்கு லஞ்சமா நான் இந்த பானிபூரி கொடுத்தாகணும். இப்படி துணியோட வியாபாரம் ரொம்ப நல்லபடியாவே நடந்துகிட்டு இருந்துச்சு. அவ பெட்டி நிறைய பணமும் சேர்ந்துகிட்டு இருந்துச்சு. இது எல்லாத்தையும் தூரத்துல நின்று சிச்சு காக்கா பாத்துக்கிட்டு தான் இருந்துச்சு. சிச்சு காக்காவுக்கு பொறாமையும் வந்துச்சு. சிச்சு அவளுடைய மனசுக்குள்ள, அடி பாவி, கொஞ்சோண்டு பூரி கொஞ்சோண்டு பானியை வச்சு கை நிறைய பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காளே, இவளுக்கே இவ்வளவு திறமை இருக்கும்போது எனக்கு என்ன திறமைக்கு குறைச்சலா? நானும் இவ்வளவு மாதிரி பானிபூரி வியாபாரம் ஆரம்பிச்சு கை நிறைய பணம் சம்பாதிக்கிறேன். அடுத்த நாள் சாயந்தர நேரம் துணி எப்பவும் போலவே 4 மணிக்கே பானிபூரி வண்டியை கொண்டு வந்து நிப்பாட்டினா. கஸ்டமர்ஸ்க்காக காத்துக்கிட்டு இருந்தா. சரியா அந்த நேரத்துல திடீர்னு ஒரு சத்தம், டமடமான்னு. என்னன்னு பார்த்தா சிச்சு காக்கா அதோட பழைய தள்ளு வண்டிய தள்ளிக்கிட்டு வந்துச்சு. சரியா துணியோட கடைக்கு ஆப்போசிட்லயே அது அதோட பானிபூரி வண்டிய நிப்பாட்டுச்சு. துணி ஆச்சரியமா, என்ன சிச்சு இது, ஏன் வண்டிக்கு எதிர்க்க உன்னோட வண்டியை நிப்பாட்டி இருக்க? வரவங்க போறவங்களுக்கு வழியே இல்லையே. ஏன், இந்த ரோடு நான் உங்க அப்பா பேர்ல எழுதி வச்சிருக்கு, இது கவர்மெண்ட் ரோடு, யாரு வேணும்னாலும் இங்க கடை வைக்கலாம். நீ மட்டும்தான் வியாபாரம் ஆரம்பிச்சு நல்லா இருக்கணுமா? நாங்கெல்லாம் வியாபாரம் ஆரம்பிக்க கூடாதா? நானும் வியாபாரம் ஆரம்பிச்சு பணம் சம்பாதிக்க போறேன். இல்ல சிச்சு, நீ வியாபாரம் ஆரம்பி, நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா அந்த வண்டியை இந்த பக்கமா கொண்டு வந்து நிப்பாட்டலால, இப்படி எதிர்க்க வச்சா கஸ்டமர்ஸ் எப்படி நிப்பாங்க? ஓஹோ, நீ என்ன சொல்ல வர? என் வண்டியை பார்த்ததும் உனக்கு பயமா இருக்கா? கஸ்டமர்ஸ் எல்லாரும் உன் கடைக்கு வராம என் கடைக்கு வருவாங்கன்னு. துணிக்கு சிச்சு காக்கா கூட சண்டை போடுறதுல விருப்பம் இல்லாதனால அமைதியா அவளுடைய வேலைய அவ செய்ய ஆரம்பிச்சா. கொஞ்ச நேரத்துல கஸ்டமர்ஸ் எல்லாரும் வந்தாங்க. எப்பவும் போலவே எல்லாரும் துணியோட கடைக்கு தான் போனாங்க. சிச்சுவோட கடை பக்கம் யாரு கூட எட்டியும் பார்க்கல. அதனால சிச்சுவுக்கு கோவம் வந்துச்சு. அப்போ சிச்சு காக்கா அவங்கள பார்த்து, லூசி இங்க வா, இங்க வந்து பானிபூரி சாப்பிடு, என்னோட பானிபூரியில ஸ்பெஷல் இன்கிரீடியன்ஸ் இருக்கு. அப்படியா, என்னது? அன்பு, சுத்தமான காக்காவோட அன்பு. லூசி சிரிச்சுக்கிட்டே, உன்னோட அன்பு எனக்கு வேணா சிச்சு, துணியோட அன்பே நல்லாதான் இருக்கு. அன்னைக்கு ராத்திரி நேரம் சிச்சு காக்கா வீட்டுக்கு போச்சு. ஒரு பிளேட் பானிபூரி கூட விற்கவே இல்லை. அதனால செஞ்ச பானிபூரி எல்லாத்தையுமே புள்ள சின்னுவுக்கு தான் கொண்டு வந்து கொடுத்தா. சின்ன சாப்பிட்டு பார்த்து, அம்மா இது நல்லா இல்ல, உப்பு அதிகமா இருக்கு, காரம் கம்மியா இருக்கு, அதனாலதான் யாரும் வாங்கல போல. திமிராடா உனக்கு, அம்மா செஞ்சதையே குறை சொல்லிக்கிட்டு இருக்கியா? எல்லாரும் அந்த துணி கடைக்கு ஏன் போறாங்க? என்கிட்ட வரணும்னா என்னடா பண்ணணும்? சின்ன யோசிச்சு பார்த்து, அம்மா இப்ப துணியத்தை ஒரு பிளேட்டுக்கு எவ்வளவு பானிபூரி கொடுக்கறாங்க? 8 கொடுக்கறா. அப்படின்னா நீ ஒன்று பண்ணு, ஒரு பிளேட்ல 10 பானிபூரி இருக்குன்னு ஒரு போர்டு வெயி, ஜனங்களுக்கு தான் ஆஃபர் அப்படின்னா ரொம்ப பிடிக்குமே, 2 பானிபூரி எக்ஸ்ட்ரா வருதுன்னு சொல்லி எல்லாரும் உன்னோட கடைக்கு தான் வருவாங்க. சிச்சு காக்கா சந்தோஷமா, டே சின்னோ, ஏன் பிள்ளையாடா நீ, என்னை விட உன் மூளை நல்லாவே வேலை செய்யுது. சரி சரி, இதையே நாளைக்கு ஃபாலோ பண்றேன். அப்படி அடுத்த நாள் காலையில சிச்சு காக்கா அதோட வண்டி பக்கத்துல ஒரு பெரிய போர்டையும் வச்சுது. வாங்க வாங்க, புது ஆஃபர், சிச்சுவோட பானிபூரி கடையில பிளேட்ல 8 பானிபூரி இல்ல 10 பானிபூரி இருக்கும், 2 பானிபூரி ஃப்ரீ அப்படின்னு சிச்சு சொன்னது கேட்டு அங்க வந்த பறவைங்க எல்லாரும் சந்தோஷமா, அட 2 பூரி எக்ஸ்ட்ராவா, அப்படின்னு மொத்தம் 10 பூரி, இந்த ஆஃபர் ரொம்ப நல்லா இருக்கே, வாங்க எல்லாரும் சிச்சு கடைக்கு போலாம். ஆமா ஆமா, டேஸ்டா இல்லைனாலும் பரவாயில்ல, 2 பூரி ஃப்ரீ கொடுக்குதாங்களே அப்படின்னு சொல்லி துணி பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே துணியோட கடையில இருக்கிற கஸ்டமர்ஸ் எல்லாருமே சிச்சுவோட கடைக்கு போனாங்க. அதை பார்த்து துணி ரொம்பவும் வருத்தப்பட்டா.
அப்போ சிச்சு காக்கா துணியை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, பாத்தியா துணி, பிசினஸ்னா இதுதான், அதுக்கு மூளை இருக்கணும். துணிக்குருவி ரொம்பவும் கவலைப்பட்டா. அன்னைக்கு ராத்திரி அவ கவலையோட வீட்டுக்கு போனா. அம்மா கவலையோட இருக்கிறத பார்த்து புஜ்ஜி என்னாச்சுன்னு கேட்டா. புஜ்ஜி, இந்த ஜனங்க வேலைய பாக்குறாங்க, தரத்தை பாக்குறது இல்ல. 2 பொரி எக்ஸ்ட்ரா கொடுக்கறேன்னு அந்த சிச்சு சொன்ன உடனேயே அங்க போயிட்டாங்க. என் வியாபாரம் இன்னைக்கு நடக்கல. அம்மா, இதுக்கு போய் நீ கவலைப்படுறியே? இப்பதானமா டிசம்பர் மாசம் பிறந்திருக்கு. இன்னும் நாள் போக போக குளிர் ரொம்ப அதிகமா இருக்கும், பனி பொழியும். நீ காலையிலேயே அந்த நேரத்துல எழுந்திருச்சு பச்சை தண்ணியில குளிச்சு சாமி கும்பிட்டுட்டு வியாபாரத்தை ஆரம்பிக்கிறவ, உன்னால குளிர் தாங்க முடியும். ஆனா சிச்சு ஆத்திய பத்தி உனக்கு தெரியும்ல, அவங்க பகல்ல 10 மணி வரைக்கும் நல்லா இழுத்து போத்திட்டு தூங்குவாங்க. அவங்களால அந்த குளிர்ல வந்து வியாபாரம் எல்லாம் செய்ய முடியாது. உனக்கு நேரம் வருமா, கொஞ்ச நாள் பொறுமையா இரு. புஜ்ஜி சொன்ன மாதிரியே 2 நாள்லயே அங்க வானிலை மாறுச்சு. திடீர்னு குளிர் அதிகமாச்சு, பனியும் பொழிய ஆரம்பிச்சுது. குளிர் தாங்க முடியாம எல்லா பறவைங்களும் வீட்டுக்குள்ளதான் இருந்தாங்க. 4 மணிக்கே இருட்ட ஆரம்பிச்சிடுச்சு. சிச்சு காக்காவோட வீட்டுல சிச்சு காக்கா ஸ்வெட்டரு, ஸ்கார்ஃபு, மங்கி கேப்பு, 4 போர்வை போத்திக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருந்துச்சு. அம்மா, மணி 5 ஆச்சு, இன்னும் வீட்டுல உக்காந்துக்கிட்டு இருக்க? இன்னைக்கு வியாபாரத்துக்கு போகலையா? என்னடா தெரியாம பேசிக்கிட்டு இருக்க? வெளியில குளிர் பாத்தியா எப்படி இருக்குன்னு? இந்த குளிர் காத்துல நான் வெளியில போனேன்னா அவ்வளவுதான். இன்னைக்கு கடையெல்லாம் கிடையாது, இன்னைக்கு லீவுடா. என்னம்மா நீ, துணி அத்தைய பாத்தியா? இப்பவே வண்டியை வெளியே எடுத்து ரெடியா வச்சிருக்காங்க. இன்னைக்கு வியாபாரத்துக்கு அவங்க போவாங்க போல. இன்னைக்கு நீ போலனா அப்புறம் கஸ்டமர்ஸ் எல்லாரும் மறுபடியும் அங்க போயிட மாட்டாங்களா? சின்ன சொன்னது உண்மைதான். குளிர் தாங்கிக்கிட்டு துணிக்குருவி சுட சுட பானிபூரிய விற்க ஆரம்பிச்சா. சுட சுட அந்த பானியில இருந்து வர புகையை பார்த்து ஜனங்களால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. சிச்சு அதை பார்த்து பொறாமையோட, ஐயோ, இந்த துணி மனுஷியே இல்ல போல, இந்த குளிர்லயும் வியாபாரத்துக்கு வந்திருக்கா. என் கஸ்டமர்ஸ் எல்லாருமே அங்க போயிடுவாங்களே, 10 பானிபூரி அப்படிங்கிற விஷயத்த மறந்துடுவாங்களே. வேற வழி இல்ல, இந்த குளிர்லயும் நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சிச்சு காக்கா குளிர தாக்கு பிடிச்சுக்கிட்டு அதோட வண்டியை தள்ளிக்கிட்டு அங்க கொண்டு வந்து நிப்பாட்டுச்சு. குளிர் தாங்க முடியாத பறவைங்க எல்லாருமே சூடா 2 பொரி எக்ஸ்ட்ரா கிடைக்குமேனு மறுபடியும் சிச்சு கிட்ட போனாங்க. சிச்சு, சீக்கிரமா 2 பானிபூரி எக்ஸ்ட்ரா வெயி, குளிர் தாங்க முடியல, நல்லா சாப்பிடணும். அப்போ சிச்சு காக்கா ஒரு பானிபூரியை எடுத்து, இந்தாங்க இந்தாங்க மஹி அப்படின்னு அவ கை நடுங்க நடுங்க கொண்டு வந்து பிளேட்ல வைக்க முயற்சி பண்ணா. ஆனா அது நடுங்கிற நடுக்கத்துல கீழே விழுந்துருச்சு. சிச்சு, என்ன இது? ஒரு பானிபூரி வைக்கிறதுக்கே 1 மணி நேரம் செய்யற. இப்படி நீ பானிபூரி கொடுத்தா எங்க பசி எப்பதான் தீருமா? இரு சோட்டோ, எனக்கு ரொம்ப குளிருது. எல்லாருக்கும் கோவம் வந்துச்சு. அட கடவுளே, இவன் நடுங்கிறத பார்த்தா எனக்கே நடக்கமாதான் இருக்கு. இவகிட்ட இப்போதைக்கு சாப்பிட முடியாது, இதுக்கு பேசாம துணி கடையிலேயே சாப்பிடலாம். 2 பானிபூரி கம்மியானாலும் பரவாயில்ல. எல்லாருமே சிச்சுவோட கடையை விட்டுட்டு துணியோட கடைக்கிட்ட ஓடி வந்தாங்க. துணி குளிர்ல கொஞ்சம் கூட நடுக்கமே இல்லாம எல்லாரும் எவ்வளவு கேக்குறாங்களோ அவ்வளவு பானிபூரிய சுட சுட கொடுத்தா. வாங்க வாங்க, பானிபூரி மட்டும் இல்ல, சுட கட்லெட்டும் இருக்கு. சிச்சு காக்கா துணி எல்லாம் சொல்றத பார்த்து ஆச்சரியப்பட்டா. அவளுக்கு ரொம்ப அவமானமாவும் இருந்துச்சு. சிச்சுவால குளிரும் தாங்க முடியல, அன்னைக்கு அவளுடைய வியாபாரமும் நடக்கல. இப்படியே அன்னைக்கு ராத்திரி நேரமும் ஆச்சு. துணிக்குருவி வியாபாரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வீட்டுக்கு போலான்னு நினைக்கும் போது சிச்சு காக்கா இன்னும் அதோட கடை பக்கத்துல தான் குளிர்ல நடுங்கிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருந்துச்சு. அதை பார்த்து துணிக்கு ரொம்பவும் கவலையாயிடுச்சு. சிச்சு, என்னாச்சு? ரொம்ப குளிருதா? அப்போ சிச்சு காக்கா அழுதுகிட்டே, துணி, என்ன மன்னிச்சிடு, இந்த குளிரை என்னால தாங்கிக்கவே முடியல. ஆனா நீ அப்படி இல்ல, நீ ரொம்ப பலமா இருக்க, குளிர தாக்கு பிடிக்கிற. உன்னோட வியாபாரம் நல்லபடியா நடக்கிறத பார்த்து நான் பொறாமப்பட்டு நானும் வியாபாரத்தை ஆரம்பிச்சேன். ஆனா இன்னைக்கு எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு தலகுனிஞ்சே நிக்கிறேன். ஐயோ சிச்சு, எதுக்கு மன்னிப்பு எல்லாம் கேக்குற? வியாபாரம் யாரு வேணும்னாலும் ஆரம்பிக்கலாம், அது அவங்களுடைய உரிமை. ஆனா ஒன்னே ஒண்ணு ஞாபகத்துல வச்சுக்கோ, ஒருத்தங்க வியாபாரம் ஆரம்பிச்சு அது நல்லா நடக்குது, அவங்க கை நிறைய சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு பொறாமப்பட்டு நம்ம ஒரு வியாபாரத்தை ஆரம்பிச்சா அது உண்மையிலேயே எந்த கட்டத்திலயுமே ஜெயிக்காது. ஏன்னா ஒருத்தங்களோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைச்சா நம்ம வாழ்க்கை மட்டும் நல்லா இருக்குமா சொல்லு? எப்பவுமே நமக்கு என்ன வருமோ, நமக்கு பிடிச்சது எதுவோ அந்த வேலையை ஆரம்பிச்சாதான் அது சக்சஸ்ஃபுல்லா நடக்கும். அப்பதான் சிச்சுவுக்கு அறிவு வந்துச்சு. ஆமா ஆமா, நீ சொல்றதும் உண்மைதான். தேவையில்லாம இந்த பானிபூரி வியாபாரத்தை ஆரம்பிச்சு நஷ்டம்தான் மிச்சம். சரி துணி, நாளைக்குல இருந்து என் வழி வேற. அன்னைக்கு ராத்திரி நேரம் சிச்சு காக்கா துணிக்குருவி 2 பேரும் அவங்க வண்டியை தள்ளிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டே வீட்டுக்கு வந்தாங்க.
அன்னையில இருந்து சிச்சு காக்கா எப்பவுமே துணி கூட போட்டி போட்டதே கிடையாது. அன்னையில இருந்து துணி பானிபூரி வியாபாரம் செஞ்சா சிச்சு காக்கா பால் வியாபாரம் செய்ய ஆரம்பிச்சா. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, மத்தவங்கள பார்த்து அவங்க வியாபாரத்தை நாம ஆரம்பிச்சு சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறத விட நமக்கு என்ன தெரியுமோ அந்த வியாபாரத்தை ஆரம்பிச்சு கை நிறைய சம்பாதிக்கலாம். துணியின் பாவைக்காய் பயிர். பறவைங்களோட ஊர்ல குளிர் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ராத்திரி நேரத்திலேயே சூரியன் மேகங்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தான். சாயந்தர நேரம் வெள்ளையா இருக்கிற பனி பஞ்சு போல தரையில வந்து விழுந்துகிட்டு இருந்துச்சு. பறவைங்க எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்குள்ள சத்தம் இல்லாம உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. சுட சுட ஏதாவது சாப்பிடணும்னு தான் அவங்களுக்கு தோணிக்கிட்டு இருந்துச்சு. இந்த குளிர நேரத்துல துணிக்குருவி மட்டும் அவ வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற காலி இடத்துல ஏதோ ஒரு வேலைய செஞ்சுக்கிட்டு இருந்தா. அத பார்த்து துணியோட பொண்ணான புஜ்ஜி குளிர நடுங்கிக்கிட்டே அங்க வந்தா. அம்மா, என்னம்மா இது? வெளியில இப்படி பனி பொழிஞ்சுக்கிட்டு இருக்கு. நீ வீட்டுக்குள்ள இல்லாம வெளியில என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வாமா, நம்ம 2 பேரும் வீட்டுக்குள்ள ஓடிடலாம். துணி சிரிச்சுக்கிட்டே கையில இருக்கிற விதைகளை மண்ணுல போட்டுக்கிட்டு, இல்ல புஜ்ஜி, இங்க பாரு, இது பாவக்காய் விதை. இந்த பாவக்காய் விதையை இங்க நட்டு வைக்கலான்னு தான் வந்த. குளிர்காலத்துல பாவக்காய் குழம்பு சாப்பிட்டா ரொம்ப சுவையா இருக்கும் தெரியுமா அப்படின்னு துணி சொன்னதை கேட்ட உடனே புஜ்ஜி குருவி அவங்க அம்மாவை பார்த்து, என்னது பாவக்காயா? ராக்கு அம்மா, இந்த குளிர் தாங்க முடியலன்னு நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது கசக்கிற இந்த பாவக்காய் விதையை ஏமா நட்டு வைக்கிறேன்? இதுக்கு பதிலா பேசாம திராட்சையோ ஆப்பிளோ ஸ்ட்ராபெரியோ வைக்கலால, அது சாப்பிட இனிப்பா இருக்கும். அதை கேட்ட துணி சிரிச்சுக்கிட்டே, ஐயோ புஜ்ஜி, உனக்கு பாவக்காவை பத்தி சரியா தெரியல. குளிர்காலத்துல நமக்கு என்ன வரும்? ஜுரம், குளிர் அதிகமா இருக்கும், கோல்ட் ஆகும். அப்போ இந்த பாவக்காய் சாப்பிட்டோன்னு வச்சுக்கிய ரத்தம் சுத்தமாயிடும், கோல்டு எல்லாம் வராது. இது கடவுளே நமக்கு கொடுத்திருக்கிற மருந்து. அம்மா, மருந்து வேணும்னா மெடிக்கல் ஷாப்ல கிடைக்க போகுது. அதுக்கேமா இப்படி குளிர்ல கஷ்டப்படணும்? என்னால முடியாது, நான் போறேன். கசப்பு பாவக்காயை நீயே நட்டுக்கோ அப்படின்னு சொல்லி புஜ்ஜி குருவி உடனே வீட்டுக்குள்ள ஓடி போய் போர்வையை போத்திக்கிட்டு படுத்துட்டா. ஆனா துணி மட்டும் சிரிச்சுக்கிட்டே, இந்த பொண்ணுக்கு பாவக்காய் மகிமை எங்கிருந்து தெரிய போகுது அப்படின்னு சொல்லி அந்த குளிர்லயே அழகா பாத்தி கட்டி அதுல விதைகளை போட்டா. நாட்களும் போச்சு. ஊர்ல இருக்க இருக்க குளிர் ரொம்பவும் அதிகமாயிக்கிட்டே தான் இருந்துச்சு. ஊர்ல பனி மழை மாதிரி பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆனா ஆச்சரியமா துணி கஷ்டப்பட்டு போட்ட அந்த பாவக்காய் விதை மட்டும் குளிரையும் தாங்கிக்கிட்டு அழகா கொடியா பரவி அந்த இலைகளுக்கு நடுவுல குட்டி குட்டியா ரொம்ப அழகா பாவக்காய் காய்க்க ஆரம்பிச்சுது. அந்த பாவக்காய் மேல அந்த பனி விழுறது முத்து மாதிரி ஜொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. துணி காலையிலேயே அந்த பாவக்காய் எல்லாத்தையும் பறிச்சு வீட்டு வாசல்ல விக்கிறதுக்காக வச்சிருந்தா. அப்பதான் அந்த பக்கமா வந்த மகிக்கழுக கூப்பிட்டு, மகி, இந்தா, இப்பதான் நான் தோட்டத்துல இருந்து பறிச்சுட்டு வந்த பாவக்காய். குளிர்காலத்துல இது சாப்பிட்டா ரொம்ப நல்லது. 10 ரூபாய் மட்டும்தான். மகி சிரிச்சுக்கிட்டே, டோனி, உன்னுடைய நல்ல குணம்தான் உன் பலம். நீ என்ன சொன்னாலும் அது சரியாதான் இருக்கும். இந்த குளிர்ல வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே தொண்டை கட்டிக்குச்சு. இந்த கசப்பு சாப்பிட்டா தொண்டை கட்டினதெல்லாம் சரியாயிடும். 1/2 கிலோ கொடு. அப்படி பகல் நேரத்துல துணியோட வியாபாரம் நல்லபடியா தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. சில பேர் வாங்கிட்டு போனாங்க, சில பேர் ஐயோ கசப்பு எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா உண்மையான கதை ராத்திரி தான் தொடங்குச்சு. ராத்திரி நேரம் துணி புஜ்ஜி 2 பேரும் சாப்பிட்டுட்டு போர்வை போத்திக்கிட்டு தூங்குறதுக்கு போனாங்க. வெளியில பனி மலை மாதிரி பொழிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. சரியா நடு ராத்திரியில வீட்டு கதவை யாரோ தட்டுனாங்க. அட, இந்த குளிர்ல இந்த நேரத்துல யாரது அப்படின்னு துணி போய் கதவை திறந்தா துணியோட வீட்டு வாசல்ல சிச்சு காக்காவும் அதோட பிள்ளையான சின்ன காக்காவும் குளிர் தாங்க முடியாம நடுங்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சிச்சு காக்கா துணிய பார்த்து இப்படி சொன்னா, டோனி, நீ மட்டும் உன் வீட்டுக்குள்ள கதகதப்பா உட்காந்துக்கிட்டு இருக்க. என் நிலைமைய பாரு. குளிர்ல வெளியும் வர முடியல, வீட்டுக்குள்ளேயும் இருக்க முடியல. என் இடுப்பெல்லாம் எப்படி வலிக்குது தெரியுமா? அது கேட்டு டோனி, ஐயா அக்கா, என்னாச்சு? முதல்ல உள்ளவா, சுடுதண்ணிய குடி, அப்ப கொஞ்சம் கதகதப்பா இருக்கும். சிச்சு காக்கா உள்ள வந்து துணியோட வீட்டு சோஃபால உட்காந்துக்கிட்டு, என்ன சொல்ற டோனி, இந்த குளிர தாங்கிக்க முடியல. சின்னவுக்கு ஒரே தொண்டை வலி. அப்பதான் ஒருத்தங்க சொன்னாங்க, பாவக்காய் ஜூஸ் வச்சு குடிச்சா தொண்டை வலி சரியாயிடுமா. பாவக்காய் தான் நீ வித்துக்கிட்டு இருக்கியே, அது ஞாபகம் வந்துதான் இந்த நேரம்னு கூட பார்க்காம உன் வீட்டுக்கு வந்துட்டேன். அது கேட்டு டோனி, ஐயோ அப்படியா? உண்மைதான் அக்கா, பாவக்காய் சாப்பிடுறது தொண்டை வலிக்காக மட்டும் இல்ல, அதை சாப்பிட்டா எந்த வலியா இருந்தாலும் ஓடி போயிடும். அப்படி சொல்லி துணிக்குருவி வீட்டு தோட்டத்துக்கு போய் அந்த குளிர்ல நல்ல பெருசு பெருசா காய்ச்சிருக்கிற பாவக்காய பறிச்சுட்டு வந்து ஒரு பை நிறைய பாவக்காய போட்டு சிச்சுவுக்கு கொடுத்தா. சிச்சு அந்த பாவக்காவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா. ஆனா வெளியில நடிச்சுக்கிட்டே, ஐயோ, சின்னுக்காக 2 பாவக்காய் கேட்டு வந்தா பை நிறைய பாவக்காய் கொடுத்துருக்கே, நீ கடவுள், இந்த நன்றி கடனை எப்படி தீக்க போறணும்? பரவாயில்லக்கா, பசங்க நல்லா இருந்தா அது போதாதா, கிளம்புங்க. சிச்சு காக்காவும் சரின்னு போனதுக்கு அப்புறமா புஜ்ஜி குருவி அவங்க அம்மா கிட்ட வந்து, அம்மா,
உனக்கு தெரியலையா சிச்சு அத்தைய பத்தி? அவங்க ரெண்டே ரெண்டு காய் கேட்டு வந்தவங்களுக்கு ஒரு பை நிறைய எதுக்கு காய் கொடுத்து அனுப்புன? காலையில நீ வியாபாரம் பண்ணப்ப அவங்க வந்து வாங்கியிருக்கலாம்ல. இப்ப பாரு, ஃப்ரீயா வாங்கிக்கிட்டு போயிட்டாங்க. அவங்கள பத்தி உனக்கு தெரியாதா அம்மா? ஐயோ புஜ்ஜி, சிச்சு பாவம். ராத்திரி நேரத்துல வந்து கேட்கும்போது அவ கஷ்டத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு நம்ம உதவி செய்யணும் இல்லையா? எனக்கு என்னவோ இது அவங்களுக்கு கஷ்டமானதா தெரியல. சரியான பிளான் போட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா புஜ்ஜி. அடுத்த நாள் சாயந்தர நேரம் குளிர் இன்னும் அதிகமா இருந்துச்சு. துணி புஜ்ஜி ரெண்டு பேரும் குளிர் தாங்க முடியாம வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் யாரோ கதவு தட்டுற சத்தம். டக் டக் டக். துணி வந்து கதவை திறந்தா. அப்போ சோட்டு கிளியும் பன்னு கிளியும் வாசல்ல நின்னுக்கிட்டு இருந்தாங்க. துணி, இந்த நேரத்துல கதவு தட்டினதுக்கு சாரி, தப்பா எடுத்துக்காத. பன்னுவுக்கு பயங்கரமா வயிறு வலி. அவன் ஸ்கூல்ல கண்டதையும் சாப்பிடுறான் போல. அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ பன்னு அவங்க அம்மா கிட்ட, அம்மா எனக்கு வயிறு வலி இல்ல, காலையில நீ கொடுத்த சாப்பாடு பத்தாமா, இப்ப எனக்கு பசி எடுக்குதுமா. சோட்டு கிளி பன்னுவ கிள்ளி, நீ சும்மா இருடா, நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல அப்படின்னு துணி கிட்ட. துணி, யாரோ சொன்னாங்க பாவக்காய் சாப்பிட்டா வயிறு வலி போயிடுமாமே, அதான் உன்கிட்ட பாவக்காய் கேட்கலான்னு வந்தேன். அது கேட்ட துணி, உண்மைதான் சோட்டு, பாவக்காவுக்கு ஜீரண சக்தி அதிகம், வயிறு வலி வராது அப்படின்னு சொல்லி தோட்டத்துக்கு போய் ஒரு பை நிறைய பாவக்காய பறிச்சுட்டு வந்து சோட்டு கிட்ட கொடுத்தா. அப்போ புஜ்ஜி மறுபடியும் அவங்க அம்மா கிட்ட வந்து, அம்மா இது ரொம்ப அநியாயம். காலையில கடையில வந்தா கசப்புன்னு வாங்கிட்டு போறதில்ல, ஆனா ராத்திரி நேரம்தான் எல்லாருக்கும் வியாதி ஞாபகத்துக்கு வருதா? அவங்க உன்னை யூஸ் பண்ணிக்கிறாங்க, உன்னை ஏமாத்துறாங்க. இன்னும் ஏமா, இது எதையுமே நீ புரிஞ்சுக்காமையே இருக்க. துணிக்குருவி பொண்ணு பக்கத்துல கூப்பிட்டு, புஜ்ஜி அப்படி சொல்லக்கூடாது, எல்லாருமே நல்லவங்க தான். இந்த குளிர்ல இந்த ராத்திரி நேரத்துல வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறவங்க கிட்ட என்கிட்ட இருக்கிறத எப்படி இல்லைன்னு சொல்லி அனுப்புறது? அப்படி பண்றது தப்புன்னு எனக்கு தோணுது. அந்த பாவக்காய் கொடியை பாரு, நான் அதுல இருந்து பறிக்க பறிக்க அது இன்னும் காய்ச்சிக்கிட்டே தானே இருக்கு. நாம மத்தவங்களுக்கு கொடுக்கறதும் எப்பவுமே அப்படிதான் இருக்கணும், இருக்குங்கிறது இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஆனா புஜ்ஜி சோகமா, அம்மா உன் அப்பாவி தனத்தை எல்லாரும் பயன்படுத்திக்கிறாங்க. என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு பெரிய அடியா விழும், வேணும்னா பாரு, இது எனக்கு பிடிக்கலம்மா. துணிக்குருவி சிரிச்சுக்கிட்டே அமைதியாயிட்டா. அடுத்த நாள் ராத்திரி துணி ஏற்கனவே ரெடியா தான் இருந்தா. இந்த தடவை வீட்டு வாசல்ல குஹுவாத்து லூசி நின்னுக்கிட்டு இருந்தாங்க. துணி, உன்னுடைய பாவக்காய் கொடி எப்படி வளர்ந்துருக்குன்னு பாக்கலான்னு வந்தேன். பரவாயில்ல, குளிர்லயும் நல்லா தான் வளர்ந்துருக்கு. துணி, எனக்கு ராத்திரி எல்லாம் ரெக்க வலி. பாவக்காய் குழம்பு செஞ்சு சாப்பிட்டா ரெக்க வலியெல்லாம் போயிடுமாமே? ஆமா, எல்லா வலியையும் இந்த பாவக்காய் குணமாக்கும். இந்தாங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு ரெண்டு பேருக்கும் 2 பை பாவக்காவை கொடுத்தா. நாட்களும் போச்சு. இருக்க பாவக்காய் கொடியில நிறைய பாவக்காவும் காய்க்க ஆரம்பிச்சுது. பகல்ல வந்து யாரும் காசு கொடுத்து வாங்கலனாலும் ராத்திரி நேரத்துல துணிக்கிட்ட வந்து இலவசமா எல்லாரும் வாங்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த புஜ்ஜி இவங்களுக்கு எப்படி பாடம் கத்து கொடுக்கறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா. ஆனா டோனி அவளுடைய அப்பாவி தனத்தினால சிரிச்சுக்கிட்டு எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தா. அன்னைக்கு ராத்திரி ஊர்ல பனி அதிகமா இருந்துச்சு. வெளியில கால் கூட எடுத்து வைக்க முடியாத நிலைமை. ஆனாலும் சாப்பாடு சாப்பிட்டு முடிஞ்ச உடனேயே வீட்டு கதவு கிட்ட எல்லாரும் கேங்கா வந்து நின்னுருந்தாங்க. சிச்சு, குஹு, சோட்டு, லூசி எல்லாருமே துணியோட வீட்டுக்குள்ளார வந்தாங்க. டோனி, குளிர் இன்னைக்கு அதிகம் இல்ல, நீயும் புஜ்ஜியும் வீட்டுல தனியா இருப்பீங்கன்னு சும்மா பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். ஆமா ஆமா, நீ தானே எங்களுக்கு ஃப்ரெண்டு, கஷ்ட சுகம் பேசிக்க உன்னை விட்ட யாரு இருக்கா? துணிக்குருவி அவங்களுடைய நாடகத்தை புரிஞ்சுக்கிட்டு புஜ்ஜிய பார்த்து கண்ணடிச்சா. அத பாட்டு புஜ்ஜி சந்தோஷமா, எங்க அம்மா எப்ப இவ்வளவு அறிவாளியானாங்க அப்படின்னு சொன்னா. அப்ப துணி சிரிச்சுக்கிட்டே, அட என் மேல இவ்வளவு பாசமா உங்களுக்கு? சரி சரி வாங்க, உங்களுக்காக சூடா பால் காய்ச்சி கொடுக்கறேன். அப்படி எல்லாரும் அடுப்பு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு குளிர் காஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சிச்சோ காக்கா துணி கிட்ட, துணி, இந்த பாவக்காய் கொடி ஒருவேளை இந்த பனியில வீணா போயிடுமோ? நீ கஷ்டப்பட்டு வெளியே வச்சது, அதை நினைச்சா எங்களுக்கு கவலையா இருக்கு. அப்ப துணி சிரிச்சுக்கிட்டே, ஓ பாவக்காய் கொடி என்ன ஆயிடுமோன்னு பாத்துட்டு போலான்னு எல்லாரும் வந்திருக்கீங்களா? நான் என்னமோ என் மேல இருக்கிற பாசத்துல வந்ததை நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி துணி சொன்னதை கேட்டு எல்லாருமே ஒருத்தங்க முகத்தை இன்னொருத்தங்க பாத்துக்கிட்டாங்க. சிச்சு காக்கா தடுமாறி, அப்படி இல்ல துணி, உன் மேலேயும் கவலை தான், அதே மாதிரி பாவக்காய் மேலேயும் கொஞ்சம் கவலை தான். துணிக்குருவி எல்லார்கிட்டயும் கம்பீரமா, இங்க பாருங்க, என் வீட்டுல விளையிற ஒரு காய் உங்க எல்லாருடைய வியாதியை குணமாக்கும்னா அது எனக்கு சந்தோஷம்தான். ஆனா அதுக்காக இந்த ராத்திரி நேரம் பனி பொழிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது ஏதோ என்கிட்ட பாசமா பேசுறதா சொல்லி பாவக்காய் வாங்கிட்டு போக வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க அப்படின்னு துணி சொன்னதை கேட்டு எல்லாரும் தலைகுனிஞ்சு நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ புஜ்ஜி அவங்க அம்மாவை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டா. இங்க பாருங்க, நாளையில இருந்து யாரோ ராத்திரி நேரத்துல என் வீட்டுக்கு வர வேண்டிய அவசியம் இல்ல. காலையில கடையில நான் விற்க தானே போறேன், அப்ப வந்து வாங்கிக்கோங்க. பணம்லாம் யாரும் தர வேணாம்.
உங்களுக்கு என்ன தேவையோ எடுத்துக்கோங்க. சிச்சு ரொம்ப வெக்கப்பட்டு, என்னது ஃப்ரீயாவா? ஆமா, எதுக்கு பொய்ய சொல்லிட்டு நீங்க ஃப்ரீயா வாங்கிட்டு போகணும்? அதுக்கு நேரா வந்து, துணி உன்னோட பாவக்காய் நல்லா இருக்கும், எங்களுக்கு பாவக்காய் குழம்பு செய்யணும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போங்க. அதுக்கு போய் உடம்பு சரியில்லை, இந்த வியாதி அந்த வியாதின்னு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? சந்தோஷமா உங்களுக்கு நான் கொடுக்க போறேன். பொய் சொல்லிட்டு எதுக்காக வாங்கிட்டு போறீங்க? நீங்க உண்மையை சொன்னாலே நான் சந்தோஷமா தானே கொடுப்பேன். துணி சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவங்கள செருப்பால அடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. துணி அப்பாவி இல்ல, அவ புத்திசாலிதான், ஆனா நல்ல மனசுக்காரி அப்படிங்கறத எல்லாருமே அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க. துணி, உன்னோட நல்ல குணத்தை நாங்க தப்பா பயன்படுத்திட்டோம். நாளையில இருந்து எங்களுக்கு இலவசமாலாம் கொடுக்காத, நாங்க பணம் கொடுத்து வாங்கிக்கிறோம், எவ்வளவு வேணுமோ அவ்வளோ. துணி சிரிச்சுக்கிட்டே, பணம் எதுக்குக்கா? நீங்க எல்லாரும் அக்க பக்கத்துல இருக்கீங்க, ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க உதவி செஞ்சுக்கலாமே. அன்னைக்கு ராத்திரி அவங்க செஞ்சதை நினைச்சு வெக்கப்பட்டு எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. புஜ்ஜி குருவி அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா, இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சது எங்க அம்மா அப்பாவே இல்ல, ரொம்ப புத்திசாலிங்கிறது. எல்லாருக்குமே சரியான நேரத்துல சரியான பாடம் கத்து கொடுத்தம்மா. துணி அவளுடைய பொண்ணு பக்கத்துல போய், பாடம் கத்து கொடுத்தது இல்ல புஜ்ஜி, மனசுல இருந்தத சொன்னேன். அத புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு சந்தோஷம், எனக்கும் அதுல சந்தோஷம் அப்படின்னு சொன்னா. அன்னைக்கு ராத்திரி புஜ்ஜி அவங்க அம்மா கிட்ட இருந்து ஒரு புது பாடத்தை கத்துக்கிட்டா. அன்னைக்கு ராத்திரி அவங்க எந்த தொந்தரவும் இல்லாம அந்த குளிர்ல சந்தோஷமா படுத்து தூங்குனாங்க.